சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக ரேஷன் கடைகளில் விரைவில் கூடுதலாக மற்றொரு பொருட்களையும் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிகிறது. இது குறித்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதிலுமே அதிக ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய கேழ்வரகு, கம்பு உள்ளிட்ட சிறுதானியங்களின் பயன்பாடு அதிகரித்து விட்டதால் தமிழக அரசும் ரேஷன் கடைகள் வாயிலாக கேழ்வரகு விநியோகிக்க முடிவு செய்தது. இதையடுத்து கடந்த வருடம் முதல் நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களில் உள்ள அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 2 கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கப்படுகிறது. எனினும் மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தவும் தமிழக அரசு முயன்று வருகிறது. இதற்காக தமிழ்நாட்டில் கோதுமை நுகர்வு அதிகரித்துள்ளதால் கூடுதலாக மாதம் ஒன்றுக்கும் 15,000 மெட்ரிக் டன் கோதுமை ஒதுக்க வேண்டும் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசிடம் கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து வருடம் முழுவதும் கேழ்வரகு கொள்முதல் செய்வதற்கு இந்திய உணவு கழகத்திடம் தமிழக உணவுத்துறை அனுமதியை கேட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. அது மட்டுமல்ல, கேழ்வரகு வழங்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் சார்பில் 100 கிலோ எடை உடைய குவிண்டாலுக்கு 3,846 ரூபாய் வழங்கப்படுவதால் ஈரோடு, சேலம் ஆகிய 2 மாவட்டங்களில் கொள்முதல் செய்யவும் ஆண்டு முழுவதும் விவசாயிகளிடம் இருந்து 17,000 டன் வாங்கவும் அனுமதிக்குமாறு மீண்டும் மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்டிருந்தது. இதற்கு தான் தற்போது மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. உடனடியாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் கேழ்வரகு கொள்முதலும் துவங்கியிருக்கிறது. இதற்காக நேரடி கொள்முதல் நிலையங்களும் துவங்கப்பட்டிருக்கின்றன. இந்த வருட இறுதி வரை கொள்முதலை நீடிக்குமாறு தமிழக அரசு கோரிக்கையும் விடுத்திருந்த நிலையில் இதுவரை மத்திய அரசு தற்போது ஏற்றிருக்கிறது. கடந்த டிசம்பரிலிருந்து இப்போது வரை மொத்தம் 730 விவசாயிகளிடம் இருந்து 1,290 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு இதற்காக 4.35 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. எப்படியும் வரும் ஜூலைக்குள் கேழ்வரகு வரத்து அதிகரித்துவிடும் என்பதால் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள அளவுக்கு கேழ்வரகு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. இதுவரை கேழ்வரகு கொள்முதல் 1000 டன்னை தாண்டி 1,290 டன்னாக உள்ளது. ஆக மொத்தம் மக்களுக்கு அதிக ஊட்டச்சத்து கிடைக்க ரேஷன் கடைகள் வாயிலாக சிறுதானிய வகையை சேர்ந்த கேழ்வரகு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.